Hi, welcome to my channel. என் பேர் ஷேக்கர் Narayanan. போன வாரம் ஒரு காஃபி ஷாட் 2 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு ஃப்ளாஷ் வந்து ஆம்பியன் லைட்டுக்காகவும் இன்னொரு ஃப்ளாஷ் அந்த சன் ஸ்ட்ரீக் ஜெனரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் ஒரே ஒரு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இந்த சாண்ட்விச் ஷாட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிறது கேமரா, லென்ஸ், லைட், முக்கியமாக இந்த ஜூஸும் சாண்ட்விச்சும். அதை பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஹாய், வெல்கம் பேக். சாதாரணமாக கேமரா ஃப்ளாஷை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து வர லைட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஷேடோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இமேஜ் ரொம்ப கான்ட்ராஸ்டியாக இருக்கும் அப்படி சொல்லுவோம். அது உண்மை தான். ஆனால் நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்துருப்போம், சன்லைட் ஒரு பில்டிங்கில் பட்டு அந்த பில்டிங்கோட ஷேடோ விழுற இடத்துல லைட் சாஃப்டராகவும் அது பக்கத்துலேயே அந்த சன்லைட் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தது தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற ஃபோட்டோ. இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட்டுக்கு நேராக கேமரா வச்சுருக்கேன். கேமராவோட ஜஸ்ட் 90 டிகிரி ஆங்கிளில் ஃப்ளாஷ் வச்சுருக்கேன். அந்த சன்லைட்டை மிமிக் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாஷை சாஃப்ட் பாக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேமரா செட்டிங் பார்த்திங்கனாக்கா நம்ம ஆம்பியன் லைட்டை கட் பண்ணுறதுக்காக 1/200 ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர் f8, ISO 100. நம்ம ஃப்ளாஷோட பவர் பார்த்திங்கன்னா 1/32 வச்சுருக்கேன். ஸோ அது இந்த செட்டிங்க்கு எனக்கு கரெக்ட் எக்ஸ்போஷர் கொடுக்கும். இந்த செட்டிங்கில் ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். இந்த ஷாட் பார்த்திங்கனாக்கா டெஃபினட்டாக ஹார்ஷாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சாஃப்ட் பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, டைரெக்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டியாக இருக்குது, ஷேடோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாகவே இருக்குது. இப்போது இதுலேயே ஒரு டிஃப்யூசரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். என்கிட்ட ஒரு சின்ன டிஃப்யூசர் இருக்குது. இது வந்து சாஃப்ட் பாக்ஸுக்கு ஈக்குவலன்ட் கிடையாது, ஏன்னா ஒரு தின் டிஃப்யூசிங் மெட்டீரியல் தான். இதை வந்து நம்ம ஃப்ளாஷுக்கு முன்னாடி டைரெக்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு ஷாட் எடுத்து பார்க்கலாம். அது வந்து லைட்டை கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ணும். ஸோ அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஃப்ளாஷுக்கு முன்னாடி இந்த டிஃப்யூஸரை ஹோல்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ஷ் லைட்டுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகிருக்கு. இதுவே இன்னும் நம்ம டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அழகாக வரும். ஸோ லைட்டு சாஃப்டராக இருக்கும்போதும் இமேஜ் இன்னும் நல்லா அழகாக வரும். கலர்ஸ் கரெக்டாக இருக்கும், ஷேடோஸ் ரொம்ப சாஃப்டராக இருக்கும், இமேஜ் ப்ளீஸிங்காக இருக்கும். அடுத்ததாக அந்த ஹார்ஷ் ஷேடோ கொண்டு வரத்துக்கு இந்த பிளாக் போர்டை வச்சு அந்த ஃப்ளாஷை பாதி கவர் பண்ணி ஒரு ஷேடோ ஜெனரேட் பண்ணலாம். அந்த ஷேடோவை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாஷில் இருக்கிற மாடலிங் லைட்டை நம்ம ஆன் பண்ணி அந்த ஷேடோ நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல, இந்த ஃப்ளாஷை நம்ம பாதி கவர் பண்ணும்போதும் அந்த ஷேடோ அழகாக விழுது. எனக்கு வேணுங்கிறது அந்த ஜூஸ் வந்து ஹார்ஷ் லைட்லேயும் அந்த சாண்ட்விச் வந்து ஒரு சாஃப்ட் லைட்லேயும் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்படி இதை பிளாக் பண்ணி ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். இந்த ஷாட் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஷேடோ ஏரியா ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நமக்கு வேணும்னா இன்னொரு ஃப்ளாஷை அந்த இடத்துல டிஃப்யூஸ் பண்ணி த்ரோ பண்ணினா அழகாக இருக்கும். பட் நம்ம ஒரே ஃப்ளாஷில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாக் போர்டுக்கு பதிலாக இந்த டிஃப்யூசிங் மெட்டீரியலையே நம்ம வந்து ஷேடோ ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த பிளாக் போர்டுக்கு பதிலாக இந்த டிஃப்யூசரை பாதி நம்ம கவர் பண்ணி எங்கே வரைக்கும் ஷேடோ வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட். பியூட்டிஃபுல். இந்த ஷாட்டை தான் நான் எதிர்பார்த்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூஸ் மேலே அந்த ஹார்ஷ் லைட்டும் அந்த சாண்ட்விச் மேலே சாஃப்ட் லைட்டும் ரொம்ப அழகாக விழுந்திருக்கு. அந்த சாஃப்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாண்ட்விச்சோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதையே நம்ம கொஞ்சம் லைட் ரூமில் போய் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி க்ராப் பண்ணினோம் அப்படின்னா உங்கள் ஃபைனல் இமேஜ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டெக்னிக்கோடு சந்திக்கலாம். டேக் கேர். பாய் பாய்.